ரோட்டோ. ரோட்டோனா, ரோட்டோ பண்ண போறது கிடையாது. ரோட்டோ நீங்க ஆல்ரெடி ஷில் அவுட்லயே பார்த்துருப்பீங்க. சரியா? ஓகே. ரோட்டோ ஆல்ரெடி ஷில் அவுட்ல பார்த்துருப்பீங்க. கிஷோருக்கு மட்டும் ஷில் அவுட் நம்ம அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் போவோம். பட் ஓகே. சரி. ஆ? இன்னும் எடுக்கலையா? உனக்கு எடுத்தாச்சு. சரியா? ஓகே. ஸோ யாருக்கும் இன்னும் ஷில் அவுட் எடுக்கல. பட் ஓகே. ஷில் அவுட் வரும்போது அப்ப நீங்க அந்த ஒர்க்க பண்ணி முடிச்சு குடுங்க. ஓகேவா? பட் என்னன்னா, நமக்கு ஷில் அவுட்ல போயிட்டு பண்ணா தான் ப்ராப்பர் ரோட்டோன்றது ஒண்ணு வரும். ஓகேவா? பட் நமக்கு வந்து இது நான் ஜஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. சந்தோஷ்க்கு மைட் பி புரியும். ஓகேவா? ஆ நம்ம அங்க ரோட்டோ மேட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆல்ஃபா மேட் நீங்க எடுத்து குடுத்துருப்பீங்க. ஓகேவா? அ ஆல்ஃபா மேட்ன்னு நீங்க ஆல்ரெடி எடுத்து குடுத்துருப்பீங்க. கரெக்ட்டா? சரியா? ஸோ அத நம்ம ஒரு பக்கம் நம்ம வச்சுப்போம். முதல்ல நான் ரோட்டோ முடிச்சதுக்கப்புறம், அந்த ரோட்டோ எதுக்கு எந்த பர்ப்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம்? ஆஃப்டர் ரோட்டோ, நம்ம ரோட்டோ வந்துட்டு இப்ப ஒரு ஸ்பெக் ஒண்ணு குடுத்துருவாங்க. இந்த பிளேஸ்க்கு நம்ம ரோட்டோ போட்டு குடுக்கணும். அது வந்துட்டு மோஷன் பிளர் மேட்ச் பண்ணி பக்காவா ரோட்டோ மேட்ச் பண்ணி நம்ம அவுட் எடுத்து வச்சுருவோம்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த ரோட்டோ எதுக்கு? நெக்ஸ்ட் டு த ரோட்டோ. அந்த ரோட்டோ வச்சு என்ன பண்ண போறாங்க? அந்த ரோட்டோன்ற பர்ப்பஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். புரியுதா? ஸோ ரோட்டோன்ற பர்ப்பஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும்? சரியா? அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரியா? ஸோ நான் என்ன பண்றேன் நான் ஒரு நாள் லீவ் போட்டேனடா. அதனால தான் பிசினஸே போச்சுன்டா. நான் ஒரு நாள் லீவ் போட்டேன்னா. என் அந்த பையன் வரலையா? அப்படி சொல்லணும். யார் மஞ்சுளா மாமா? அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாதா? ஆ? ஸ்லோவா இருக்கு சிஸ்டம். Yeah? ஓகே. நியூக் தரேன்டா நானு. இல்ல உங்கள்ட்ட இருக்குன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தரேன். சார் நான் ஒரு கிராக் யூஸ் பண்ணேன், அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபயர்வால்லாம் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க. ஃபயர்வால் ஆஃப் பண்ணாம பண்ணாதீங்க. இது பண்ண முக்கியமா ஃபயர்வால் ஆஃப் பண்ணிரணும். ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். யாரா இங்க ஒரு ஹீரோ இருக்கிறான்? ஓ! நம்மாளா? ஓகே. ஸோ, இப்ப நம்ம ஷாட் வந்துட்டு இந்த ஷாட்டோட ரெசல்யூஷன் வந்து 1920 x 1080.
ஓகேவா? ஸோ 1920 into 1080. ஸோ முதல்ல இந்த வீடியோ நம்ம இம்போர்ட் பண்ணும்போதே, நம்ம முதல்ல செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னா, இதோட ரெசல்யூஷன் வந்துட்டு நியூ கோட் ரெசல்யூஷனா மாத்தணும். ஸோ ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் பிரஸ் எஸ். நம்ம போயிட்டு 1920 into 1080 நம்ம மாத்தி வச்சிரணும். சரியா? ஓகே. 1920 into 1080 நம்ம மாத்தி வச்சிரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். இன்புட் என்ன ரெசல்யூஷன்ல இருக்கோ, அந்த ரெசல்யூஷன்ல போய் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்ல போய் மாத்திரணும். சரியா? இங்க போயிட்டு இங்க போயிட்டு ஜஸ்ட் எஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா வந்துரும். சரியா? ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். சரியா? ஓகே. குடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்துரும். சரியா? இப்போ நமக்கு வந்துட்டு அதே மாரி இன்புட் நீங்க கிளிக் பண்ணுங்க. இன்புட்டும் குளோபலும் ஒண்ணா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க போயிட்டு நான் இன்புட்ன்னு குடுத்துட்டேன்னா, இங்க வந்துட்டு ஒரு ஃப்ரேம் காட்டும். நான் இப்போ இதுல 455 ஃப்ரேம் இருக்கு. ஆக்சுவலா இன்புட் வந்துட்டு இந்த ஷார்ட்டோடைய இன்புட். அதாவது எவ்வளோ ஃப்ரேம் ரேஞ்சோ அந்த ஃப்ரேம் ரேஞ்ச் நமக்கு காட்டும். பட் குளோபல்ன்றது என்ன அப்படின்னா, நியூ கோட செட்டிங்ஸ். சரியா? ஆனா மோஸ்ட்லி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இம்போர்ட் பண்ணும்போது இன்புட்க்கு ஏத்த மாரி குளோபல் அடாப்ட் ஆயிக்கும். சரியா? ஆனா சம் டைம்ஸ் அது மாரி அடாப்ட் ஆயிக்காது. ஸோ அப்ப நம்ம வந்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இன்புட்ல இருக்கக்கூடிய அதே விஷயம் வந்துட்டு குளோபல்ல இருக்கான்றத நம்ம ரீகன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இங்க போயிட்டு ஃப்ரேம் ரேஞ்ச்ல போயிட்டு நீங்க மாத்திக்கணும். சரியா? எக்ஸ் குடுத்தா வராது. சரியா? நீங்க கரண்ட் ஃப்ரேம் இப்ப நமக்கு வந்துட்டு இதுதான் எண்ட் ஃப்ரேம். ஓகே. இதான் சரி இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல குடுத்துட்டு இங்க எக்ஸ் குடுத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் வரும். இப்ப நீங்க இங்க குடுத்துட்டு நீங்க எக்ஸ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா அந்த ஃப்ரேம்க்கு தான் அது வரும். புரியுதா நான் சொல்றது? ஓகேவா? எக்ஸ்ன்றது கரண்ட் ஃப்ரேம். நம்ம லாஸ்ட் ஃப்ரேம் இதுதான் லாஸ்ட் ஃப்ரேம். போயிட்டுட்டு இங்க நீங்க எக்ஸ் குடுத்துட்டீங்கன்னா வரும். அத நீங்க இன்புட்ல வச்சுட்டு நீங்க பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா நம்ம குளோபலும் இன்புட்டும் செட் ஆயிரும். புரியுதா நான் சொல்றது? ஓகேவா? ஸோ இப்ப நான் வந்துட்டு ரோட்டோ பொறுத்தவரைக்கும் 2 விஷயம் இருக்கும். சரியா? ஓகே. ஒண்ணு வந்து ரோட்டோ மேட். ஆக்சுவலா மேட் தான் நமக்கு வந்து ப்ராப்பரான ரெண்டர். ஆல்ஃபா ரெண்டர் நம்ம எடுப்பாங்க. ஓகேவா? ஷிலோட்ல வந்துட்டு ஆல்ஃபா ரெண்டர் அப்படின்னு சொல்லி தான் எடுப்பாங்க. ஓகேவா? அதாவது ஆல்ஃபா சேனலா இருக்கும். வெறும் ஒயிட் கலர்ல மட்டும் நமக்கு இருக்கும். டிப் ஃபார்மேட்லயோ, பிஎன்ஜி ஃபார்மேட்லயோ நமக்கு இருக்கும். சரியா? ஒண்ணு அந்த ஃபார்மேட். இன்னொன்னு வந்துட்டு ஷேப். ஷிலோட்லயே வந்துட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு ரோட்டோனா ஷிலோட் தான். சரியா? நியூக்ல போட்டு நான் வந்து அதிமேதாவி. நான் நியூக்லயே ரோட்டோ போட்டுட்டு நான் நியூக்லயே நான் காம் பண்றேன்னா, அது உங்க விருப்பம். சரியா? ஆனா, நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்டின்னா, ஷிலோட்ல போட்டா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட்டா இருக்கும். குவாலிட்டியா இருக்கும். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்மலாம் ரோட்டோ பண்ணிக்கிறான். சரியா? செதற விட்டுருப்பான் ரோட்டோ. சாரி சந்தோஷ். சரியா? ஓகேவா? ஸோ அ உண்மையிலேயே 2 பேர் நான் இங்க மேக் அண்ணா நகர் டி நகர்ல ஜாயின் பண்ணதுலேருந்து 2 பேர் தான் ரோட்டோ ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு இவன், இன்னொன்னு அவன் ஷரத். இவன் ஹேரிடல் சூப்பரா போட்டிருந்தான். ஓகேவா? ஸோ அ அந்த மாரி ஒரு ரோட்டோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஓகேவா? ஸோ ரோட்டோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஒண்ணு நியூக் ஷேப்பா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல மேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நான் இந்த ஷாட் இருக்கு. இந்த ஷாட்டுக்கு வந்துட்டு ரோட்டோ நான் போடுறேன். இப்ப நான் வந்துட்டு ஷிலோட் இல்ல. ஓகேவா? ஜஸ்ட் இமேஜின் ஷிலோட்லேருந்து பண்ணாலும் அது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப ரோட்டோக்கு ஷார்ட்கட் கீ வந்து ஓ. சரியா? ஓ ஓ பிரஸ் பண்ணேன்னா ரோட்டோன்றது வந்துரும். சரியா? ஸோ நமக்கு இப்ப நம்ம ஷேப்பா எக்ஸ்போர்ட் பண்ற அதாவது ஷிலோட்ல போயிட்டு நியூக் ஷேப்பா எக்ஸ்போர்ட் பண்றீங்கனாலுமே அது இப்படி தான் வரும். ஸோ அதுல பெரிய டிஃபரன்ஸ் கிடையவே கிடையாது. இப்படி தான் இருக்கும். நீங்க இதே ஃபார்மேட்ல தான் இருக்கும். சரியா? இதே ஃபார்மேட்ல தான் அது இருக்கும். சரியா? ஓகேவா? பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேவா? சரியா? பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, நான் இப்ப இதுக்கு வந்துட்டு ரோட்டோ நான் போடுறேன். சரியா? ஆ பெசியர் டூல். சரியா? பேசியர் டூல். பேசியர் டூல். ரோட்டோவுடைய ப்ராப்பரான ஸ்டாண்டர்டான நோடு பேரு, டூல் பேரே பெசியர் டூல் தான். ஓகேவா? இது வந்து ஷில்அவுட்லயுமே பெசியர் தான் நேம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ நான் பாயிண்ட் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம், அங் அங்க கண்ட்ரோல் ஆல்ட் 2ன்னு இருக்கும்ல, இங்க Z பிரஸ் பண்ணாலே போதும் ஸ்மூத் ஆயிடும். சரியா? Z பிரஸ் பண்ணாலே போதும் ஸ்மூத் ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்ம பாயிண்ட் ஏதாவது நகட்டுறோம் அப்டின்னா, நம்ம அங்க வந்து ஆரோ கீஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? சரியா? இந்த ஆரோ கீஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்துட்டு 6னா ரைட்டு, 8னா அப்பு, 4னா லெஃப்ட்டு, 2னா டவுனு. சரியா? நியூமெரிக்கல் கீஸ் இருக்கு தெரியுமா? ஓகேவா? இதுதான்
இங்கே வந்து பாயிண்ட்ஸ் நகட்டுறதா இருக்கட்டும். ஓகேவா? மற்றபடி அதே தான். இப்போ நான் வந்து இங்கே பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து டி ஃபார்மேட்டுக்கு அது வந்துடும். சரியா? ஓகே. ஸோ இப்போ நான் இதோடைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு டோப் ஷீட்குள்ளே இருக்கும். சரியா? டோப் ஷீட்குள்ளே போனீங்கன்னா அதோடைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். இங்கே ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ நான் இங்கே போயிட்டு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இங்கே மேட்ச் பண்ணுறேன். எதுவுமே பண்ண வேண்டாம். அது நீ லைட்டாக அனிமேட் பண்ணாலே போதும், அந்த கீ ஃப்ரேம் அங்கே செட் ஆயிரும். ஆக்சுவலாக ஷில் அவுட் படியே தான். சரியா? ஷில் அவுட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஷில் அவுட்லையுமே என்னன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த ஃப்ரேம் 34th ஃப்ரேமுக்கு வாங்களேன். இந்த இடத்துல வந்துட்டு இங்கே அனிமேஷனே ஆகலை. பட் நான் பாயிண்ட்டை லைட்டாக ஒரு புள்ளி இன்ச்சு நகட்டினாலே போதும், இங்கே கீ ஃப்ரேம் செட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காகவே அது கீ ஃப்ரேம் செட் ஆயிரும். நீங்கள் கீ ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்குமே ஷில் அவுட்லேயும் சரி, நியூக்லேயும் சரி ஒரே கான்செப்ட் தான். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன். அதெல்லாமே நீங்கள் ஷில் அவுட்டில் பண்ணலாம். சொல்கிறேன், ஒன்று வரேன் நான். சரியா? ஷில் அவுட்டில் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ரோட்டோனா ஷில் அவுட்டு தான். சரியா? ரோட்டோக்காக வேண்டிய பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஷில் அவுட்டு. ஓகேவா? பட் இதுலேயும் இருக்குது, நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு அதே மாதிரி தான். இப்போ அதே மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரி இதுவுமே வந்துட்டு குவாலிட்டி கம்மியாக ரோட்டோ இருக்குமா கேட்டால் கிடையாது. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. புரியுதா? ஓகே. இப்போ நான் பாயிண்ட்டை நகட்டுறேன் அப்படின்ட்டு இப்போ சப்போஸ் எனக்கு கீ ஃப்ரேம் வேணும் அப்படின்னா ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டுன்னு கொடுத்தாலே போதும். மறுபடியும் அதே பிளேஸில் இருக்கும். ஆனால் கீ ஃப்ரேம் மட்டும் செட் ஆகிடும். அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேம் எனக்கு வேணும் அப்படின்னா. சரியா? ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நான் நகட்டுறேன் அப்படின்னா இந்த ஆல்ட் இருக்குல்ல, இந்த ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நகட்டுறேன்னா கீ ஃப்ரேம் டு கீ ஃப்ரேம் மூவ் ஆகும். சரியா? ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த இடத்துல மவுஸ் கர்சர் இருக்கணும். சரியா? மவுஸ் கர்சர் வந்துட்டு வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது. புரியுதா? ஓகே. மவுஸ் கர்சர் வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸே ஒர்க் அவுட் ஆகும். காமெடி பண்ணுறேன். காம்ப்ளிகேட்டாக ஆமாடா, அது காம்ப்ளிகேட்டு தான். இதுக்கே காம்ப்ளிகேட்னா இன்னும் போக இன்னத்தான் சொல்லுவேன். நேற்றா ஒரு கிளாஸு கீயிங் எடுத்து சார் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார்ன்றா அவன். இல்லைடா, இப்போ ப்ராஜெக்ட் செட்டிங்ஸே இருக்குல்ல, நான் சொல்கிற மாதிரி தான். இப்போ நான் இங்கே எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா வியூவர் செட்டிங்ஸாக மாறும். இதே நான் இங்கே கொண்டு வந்து எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸாக மாறும். சரியா? நான் இங்கே ப்ரெஸ் பண்ணி இங்கே ப்ரெஸ் எல்லாம் இல்லை, மவுஸ் இங்கே கொண்டு வந்து கியூ கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் பைத்தான் ஸ்கிரிப்ட் வரும். இதே நான் இங்கே கொண்டு போயிட்டு கியூ ப்ரெஸ் பண்ணேன்னா ஓவர்லேயாக வரும். ஓவர்லேனா ஷேப் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நான் ஷேப் போட்டிருக்கேன்ல, இதை நான் ஓவர்லே ஆஃப் பண்ணேன்னா ஷேப் ஆஃப் ஆயிரும். புரியுதா நான் சொல்கிறது? ஆமாம், கியூ. புரியுதா? நம்ம அங்கே வந்துட்டு 0 பண்ணுவோம் தெரியுமா ஷில் அவுட்டில்? 0 ப்ரெஸ் பண்ணால் ஷேப் ஆஃப் ஓவர்லே ஆஃப் ஆகிட்டு வருமா? அதே தான் இங்கே. சரியா? ஸோ இப்போ நாம் வந்துட்டு ஓரளவுக்கு நான் வந்துட்டு ஒரு ஃப்ளோ ஒன்று எடுத்திருக்கேன். நான் ரோட்டோவெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கல. ரோட்டோ வந்து நான் ஷில் அவுட்டில் தான் சொல்லிக் கொடுப்பேன். சரியா? ஸோ நான் ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ரோட்டோட டெக்னிக் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? அதாவது டூல்ஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். சரியா? ஓகேவா? ரோட்டோ எப்படி பண்ணணுன்றதுலாம் ஷில் அவுட்டில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரியா? ஸோ ஓகே. இப்போ நான் வந்து போட்டுட்டு இப்போ இதுக்கு நான் வந்து ஆல்ஃபா கொடுக்குறேன் அப்படின்னா ஆல்ஃபா வராது. சரியா? ஆல்ஃபா வராது. ஏன் வராதுன்னா ரோட்டோ போட்டிருக்கேன். ஆனால் ரோட்டோவுக்கும் இன்புட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கணும்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஏ ப்ரெஸ் பண்ணால் அது வராது. ஓகேவா? ரோட்டோவுக்கும் இன்புட்டுக்கும் நம்ம ஒரு கனெக்டிவிட்டி பாயிண்ட் கொடுக்கணும். கனெக்டிவிட்டி பாயிண்ட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அவுட்புட் வரும். சரியா? ஸோ அது கனெக்டிவிட்டி பாயிண்ட் கொடுக்கறதுக்கு வந்துட்டு என்ன வழி அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப சீப்பாக பண்ணணும். சரியா? ரொம்ப சீப்பாக பண்ணணும். ரொம்ப லோக்கல் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணணும். எனக்கு வெறும் ரோட்டோ மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிஜி இருக்குல்ல, இந்த பிஜியை போயிட்டு இன்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா, இந்த ப்ரீ மல்டிப்ளைன் இருக்குல்ல, இதை போயிட்டு நான் ஆர்ஜிபி ஏன்னு மாற்றினா போதும், அந்த இடம் கட் ஆகிடும். அது ரோட்டோன்றது அதானே, கட் பண்ணி கொடு வந்துடும். சரியா? ஆனால் நம்ம இப்படி பண்ணுறது வேஸ்ட்டு. சரியா? நம்ம இப்படி பண்ணுறது வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. சரியா? 2 மெத்தட் இருக்குது. ஏன் அது வேஸ்ட்டுன்றது நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன இந்த கேரக்டருக்கும் சரியா, இந்த கேரக்டருக்கும் இந்த வீடுக்கும் நடுவில் ஒரு சப்ஜெக்ட் பிளேஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் சப்போஸ்
ஒரு இமேஜோ, ஒரு சப்ஜெக்ட்டோ நீங்க பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த மெத்தட் வந்துட்டு வேலைக்காகாது. புரியுதா? ஸோ, அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா 2 மெத்தட் இருக்கு.